பிடிக்காத உறவு, கணவரை பிரிய இதுதான் காரணம். இந்த மாதிரியா ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, சீரியல் நடிகை ஹரிப்பிரியா வந்துட்டு மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க இப்போ சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் சீரியல் மூலியமாகவே பார்த்தீங்கன்னா, இவங்க தனக்கான ஒரு தனி ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் இவங்க இப்போ தன்னுடைய விவாகரத்து குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. பெண்களோட அடிமைத்தனத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டு வர இந்த எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்போட போயிட்டுருக்க நிலையில தான் இதில் நடிக்கிற நடிகர் நடிகைகளுமே பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் பயங்கர பிரபலமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒருத்தங்க தான் நடிகை ஹரிப்பிரியா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு பிரபல சீரியல் நடிகர் விக்னேஷ் குமாரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகன் உள்ள நிலையில் திடீர்னு இவங்க விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக யூடியூப் சேனல் ஒன்றுக்கு ஹரிப்பிரியா கொடுத்த பேட்டியில், தனிமை தான் என்னோட நண்பன், எப்போதுமே தனியாக இருக்கிறத நான் அதிகமாக விரும்புகிறேன். ஒரு நாள் முழுவதுமே என்னை தனியாக விட்டாலுமே அந்த நாளில் தனியாக நான் பாட்டு பாடிக்கிட்டு புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்காக என் கூட யாரும் இருக்கிறத விரும்பலை அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அந்த தனிமையான நேரத்தில் தான் நான் என்ன உணர்றேன், இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வாழ்க்கையில் கசப்பான மனிதர்களை சந்திக்கிற சூழ்நிலை வரும், அது எல்லாருக்குமே வரும். மோசமான வாழ்க்கை, பிடிக்காத உறவு, இந்த மாதிரியான விஷயங்களும் அமையும். அதை தாண்டி தான் வந்தாகணும், இனிமேலும் வரலாம். ஸோ யாருக்கு தெரியும், அதை நம்ம கடந்து நகர்ந்து போகணும். அதை கடந்து வர்ற அந்த ஒரு மன தைரியத்தோடு நாம் இருக்கணும், இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க. எதிர்நீச்சல் சீரியலில் வர்றது போல் குணசேகரன், கதிர் கதாபாத்திரம் போல் நிஜ வாழ்க்கையிலையுமே பல பேர் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாமே தாண்டி தான் பெண்கள் வெளியில் வரணும். இது போன்ற நபர்கள் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எதையாச்சும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதே நமக்கு வரும். பெண்கள் ஆண்களுக்கு பெண் சமந்தான் அப்படிங்கிற மாதிரியா, நான் என்னோட இஷ்டத்துக்கு எதையாச்சும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியா ஏட்டிக்கு போட்டியாக எதையும் செய்யாமல், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சது செய்கிற உரிமையை தான் நான் உண்மையான சம உரிமையாக பார்க்குறேன். இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நடிகை ஹரிப்பிரியா வந்துட்டு தெளிவாக பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது. ஸோ ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் ஹரிப்பிரியா அண்ட் அவங்களுடைய கணவருக்கு இடையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ்மே பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.